தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைத்தால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்க நேரிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டாலும் 12 தொகுதிகள் குறைவாகவே கிடைக்கும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேச்சு. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகைப்படி மறுவரையறை செய்வது மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தென் மாநிலங்களில் எம்பிக்களை கொண்ட கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க தீர்மானம். குழு தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க முடிவு. நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தமிழ்நாடு பாதிப்பு ஏற்படக்கூடும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பங்கேற்ற அதிமுக கூட்டத்தில் மோதல். முன்னாள் எம்எல்ஏ அந்தியூர் ராஜாவே காரணம் என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. மக்கள் தொகைப்படி தொகுதிகளை மறுசீரமைப்பது தமிழ்நாட்டிற்கு தண்டனை என மத்திய அரசுக்கு விஜய் கண்டனம். விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பதும் சரியான முன்னெடுப்பாக இருக்காது எனவும் கருத்து. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அருகே ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. பயிற்சிக்காக மாட்டை அடக்கினால் 200 தருவதாக உரிமையாளர் கூறியதால் சிறுவன் அடக்க முயன்றதாக புகார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 64,520 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். 52.5 விழுக்காடு அளவுக்கு மாணவிகள் பங்கேற்பு. காரைக்குடி அருகே காவேரிப்பட்டியில் மீன்பிடி திருவிழா. 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்பு. விவசாயிகள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தனித்துவ அடையாள எண்ணை பெறவில்லை என்றால் மத்திய அரசின் சலுகைகள் கிடைக்காது. திருவாரூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அறிவுறுத்தல். டெல்லி ரயில் நிலைய கோட்ட மேலாளர் உட்பட 3 உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம். கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை. பாகிஸ்தான் ராணுவ தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் பலி, 30 பேர் காயம். பாகிஸ்தான் தாலிபான் குழுவுடன் தொடர்புடைய ஜெய்ஷ் அல் ஃபர்ஜான் என்ற அமைப்பு பொறுப்பேற்பு. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் பதிலுக்கு பதில் வரி. அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. ஆயிரத்து 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகைப்படியே தொகுதி வரையறையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி நீட்டிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதிய மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது.
இதில் அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம், தாவேக உட்பட 58 கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தாலும் விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டாலும் தமிழ்நாட்டிற்கு இழப்பு ஏற்படும் என முதலமைச்சர் விவரித்தார். இப்ப இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமா 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்றாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். எனவே 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே மேலும் 30 ஆண்டுகளுக்கு தொகுதி வரையறை நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே அபாயகரமான செயல் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த கோரிக்கைகள் தொடர்பான போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சினை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது. அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் இந்த சதியை அனைவரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருக்காது என்று நம்புவதாக தெரிவித்தார்.